பிரைஸ் தலாட். ஒரு சின்ன வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. சங்கீதம் 118:22. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படலாம். எல்லாரும் மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லலாம், இவெல்லாம் எதுக்கு இருக்கா, எதுக்கும் பிரோஜனம் இல்லாமல் இருக்கான், இவனால் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்கிற நிலைமையில நம்ம தள்ளப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு காணப்படலாம். ஆனால் நம்ம ஏசப்பா மேலே பற்று ரீதியாக இன்னும் அவரை அதிகமாக தேடி முழு மனதோடு அவரை அன்பு கூர்ந்து நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருந்தோன்னா ஏசப்பா நம்மளை கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பார். எப்படி இந்த ஆகாதென்று தள்ளின கல் வீட்டுக்கு மூளைக்கல் ஆயிற்றோ, அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல அவமானப்பட்டு எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டு இருந்தோமோ அதே இடத்துல ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவார், உயர்ந்த இடத்துல வைப்பார். அதனால் நம்ம எப்போ முழு மனதோடு அவரை தேடி ஏசப்பாட்ட அவரோட வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு சின்ன ஜெபம். ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உள்ளத்தை தேவன் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஏசப்பா இந்த எந்த நிலைமையில் காணப்பட்டாலும் ராஜாவே தேவன் ஒவ்வொருவரும் தொடுங்க ராஜா. அவர்கள் நிலைமைகளை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் ஏசப்பா. அப்பா எந்த இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்தார்களோ அதே இடத்துல தேவன் அப்பா அவர்களின் குடும்பத்தை ஆசீர்வாதத்தை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தேவன் ஒவ்வொருவரோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. எங்கள் தாழ்த்து கருத்தில் பிடிக்கிறோம். இப்ப நல்ல பிதாவே, ஆமேன்.